ஆடியின் வண்ணங்கள் வண்ண நட்சத்திரம்
ஐயனே, தங்களது பரமபக்தன் விஷ்ணுசித்தனின் பாடல்கள் ஒவ்வொன்றும் இனிமையிலும் இனிமையாக என் செவிகளில் தேனொன்றாக ஆகிறது. அவரின் பாடல் இயற்றும் தாங்கினையும் பக்தி பரவசத்தால் தங்களை பாடி துடிக்கும் அழகையும் காண என் மனம் துடிக்கின்றது. அலைமகளே, உன் விருப்பப்படி விஷ்ணு சித்தனின் இல்லத்தில் அவருடைய மகளாக பிறந்து வளர்வாயாக. தினமும் அவர் பாடும் அழகை ரசிப்பாயாக. பின்னர் எம்மை வந்து அடைவதற்கு வழி செய்வோம். போற்றிலி தந்து எம்மை பெருமைப்படுத்திய பெருமாளை தினமும் மலர்படித்து பூமாலையும் தொடுத்து வரும் நான் அவ்வப்போது பாமாலையும் தொடுத்து வருகின்றேன். இரண்டையும் ஏற்றுக்கொண்டு எமக்கு அருள் செய்வார் கண்ணா.
யாருடையது? எப்படி இங்கு வந்தது? பொன்னை கொடுத்த நீதான் இந்த பெண்ணையும் கொடுத்தாயோ? நீ கொடுத்த இந்த பெண்ணிற்கு கோதை என்ற பெயர் சூட்டி உமக்கே அர்ப்பணிக்கின்றேன் கண்ணா. நாராயணா நாராயணா.
யாரப்பா இந்த நாராயணன்? உன்னையும் என்னையும் படைத்தவன், உலகத்திற்கே படி அளப்பவன், உலகத்தையும் மலர்ந்தவன் அந்த நாராயணன். அடே அப்பா, அவ்வளவு உயர்ந்தவரா இந்த நாராயணன்? ஆம் கோதை, முதலும் முடிவும் இல்லாதவன் அந்த கமலக்கண்ணன். கண்ணன்? கண்ணன், அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் தந்தையே. கேட்பதற்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது. கோதை, அந்த ஞானத்தவன் நன்னடை அழகை வானத்தார் சொன்னாலும் முற்றாதே. வையத்தில் நான் ஒரு சிறியே, என்னால் இப்படி வர்ணிக்க இயலும். கண்ணன் அழகான கண்களை உடையவன், நம்மை எல்லாம் கண்களை போல் காப்பவன், ஞானியருக்கு தலைவன், நல்லவருக்கு நண்பன். உன்னை போல் குழந்தைக்கு விளையாட்டு பிள்ளை. பிறந்தது கம்சனின் சிறையில், வளர்ந்ததோ கோகுலம். இந்த வையத்தில் அவன் பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் பல்வேறு லீலைகளை செய்தவன். கம்சன் என்னும் அரக்கன் அவனை கொல்வதற்காக பூதனை என்ற ஒரு அரக்கியை கோகுலத்திற்கு அனுப்பி வைக்கின்றான்.
கோகுலத்தில் கண்ணன் சிறுபிள்ளையாக இருந்த பொழுது அவன் செய்த குறும்புத்தனத்திற்கு அளவே கிடையாது. கண்ணனுக்கு வெண்ணை திருடி உண்பதென்றால் வெகு மகிழ்ச்சி. ஒரு நாள் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஆயர்பாடியில் உள்ள வீடுகளில் புகுந்து வெண்ணையை திருடிக்கின்ற கண்ணன் அது போதாதென்று தெருவில் உள்ள மண்ணை எடுத்து உண்டானான். பின்னர் அதை கேள்வியுற்ற அன்னை யசோதை கண்ணனை என்ன செய்தால் தெரியுமா?
மண்ணை தின்ற வாயுவில் இந்த மண்ணுலகையே காட்டியவன் அந்த பொல்லாத கண்ணன். பொல்லாதவனா? பொல்லாதவனுக்கு பொல்லாதவன், நல்லோருக்கு நல்லவன். அந்த கண்ணனை நான் பார்க்க முடியுமா? கோதை, எண்ணத்தில் தூய்மையோடு அந்த கண்ணனையே நினைத்திருந்தால் என்றாவது ஒரு நாள் கண்ணன் உன்னை வந்து செய்வானம்மா. அப்படி என்றால் அந்த கண்ணனையே இனிமேல் வழிபடப் போகின்றேன். கோதை, திருமாலின் பெருமையை சொல்வதற்கு நமக்கு ஒரு வாழ்நாள் போதாது. இந்த மண்ணையும் விண்ணையும் தனது கால்களால் அளந்து நின்ற கதை உனக்கு தெரியுமா? அப்பா அப்பா, அக்கதையை நீங்கள் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள். இப்போது நான் அக்கதையை கூறவா?
சகட முருள வஞ்சமுலை பேயின் நஞ்சமது உண்டவனே காணக வல்விளவில் காயுறக் கருதி ஆயர்கள் போரேரே ஆளுக ஆளுகவே. அப்பா, தினசரி இப்படி ஓர் மாலையை தொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது யாருக்கு? கோதை, இந்த மாலை அந்த கண்ணனுக்குத்தான் அம்மா. அந்த கண்ணனுக்கு மலர் மாலை என்றால் அவ்வளவு ஆசை. கொஞ்சம் பொறு, சற்று நேரத்தில் வருகின்றேன். எத்தனை துணிவு உனக்கு! நீ சூடிக்கொள்ளவா இந்த மாலையை நான் தொடுத்தேன்? அனுதினமும் ஆண்டவனுக்கு நான் செய்து வந்த இந்த தொண்டினை அரை கணத்தில் அழித்து விட்டாயே. என் பக்திக்கு களங்கம் ஏற்படுத்தி தீராத பழிக்கு ஆளாக்கி விட்டாயே. கழற்ற அந்த மாலையை, என் முன்னே நிற்காதே, போவெளியே. மன்னித்து விடுங்கள் அப்பா, உங்களை விட்டு எங்கே போவேன் தந்தை? என்னை மன்னித்து விடமா? ஆண்டவனுக்கு அளித்த மாலையை நாம் அணிந்து கொள்வது பாவம் அல்லவா? இனிமேல் இந்த தவறை செய்யாதே. பெருமானே, பேதை சிறுமி பிழை செய்து விட்டார். என் மகள் செய்த தவற்றினை மன்னித்து இந்த மாலையை ஏற்றுக்கொள். என் தொண்டின் பலனை இன்றோடு இழந்து விட்டேனா?
சொன்னதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் அணிந்த மாலையை பெருமாள் ஏற்றுக்கொள்ளாமலா போய்விடுவார்? ஒரு காரணமும் இல்லை. நான் அணிந்த மாலையை ஒரே ஒரு முறை அந்த ஆண்டவனுக்கு சூட்டி பாருங்களேன் அப்பா.
மண்விரித்து மண்விரக் கோடி உடுத்தி மணமாலை அம்பரி சூட்ட கராகண்ட கோடினான் மண்விரக் கோடி உடுத்தி மணமாலை அம்பரி சூட்ட கராகண்ட கோடினான் முத்துடைதா
மங்கள வீதி வலம் செய்து மணனி அங்கவனோடும் உடன் சென்றங்கானை மங்களமாக ஓடினம் சாமி பாடி மக்களை பற்றி மகிழ்வரே Vishnuchitta Tanujayai Godayai Nityamangalam. Thank you for presenting so fabulously the Goda Charitram or Andal Charitram. Thank you so much. It's really still waxing in my eyes and I really got goosebumps. Thank you so much. And special thanks to Madurai Muralidharan Garu as well, for his workshop and the beautiful composition, choreography and the composition. Thank you so much. And before we conclude the program, I would like to announce our next cultural program.